இளையாங்குடியைச் சேர்ந்த சையத் இப்ராஹிம் கேட்குறாரு, சில மாதங்களுக்கு முன்னால் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சியில் இந்து ஒருவர் இஸ்லாம் மார்க்கத்தில் இணைந்து உள்ளதாகவும், ஆனால் மார்க்கப்படி சுன்னத் செய்ய பயமாக உள்ளதாகவும், நான் தொழுதால் தொழுகை சேருமா என்றும் கேட்டார். அதாவது அவர் கேட்டது போல் அவருக்கு தொழுகை சேருமா? சில பள்ளிகளில் கூட நம் முஸ்லீம்கள் 6 வயது 10 வயது சிறுவர்களை சுன்னத்து செய்யவில்லை, உனக்கு தொழுகை சேராது என்று விரட்டுவார்கள். இதற்கு குர்ஆன் ஹதீஸ் முறைப்படி விரிவான பதில் தரவும் கேட்டிருக்கிறார். இந்த சுன்னத்து செய்தலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சரியான ஒரு நிலைப்பாடை மக்கள் விளங்காத காரணத்தினால இவர் சொல்லக்கூடிய நிலைமை பல ஊர்களில் இன்றைக்கும் இருக்கிறது. சுன்னத்து செய்யாவிட்டால் தொழுகை சேராது என்று இவர்கள் சொல்வதற்கு குர்ஆனில் எங்கேயாவது ஆதாரம் இருக்குதான்னா அப்படி ஒரு ஆதாரம் குர்ஆனில் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாவது அப்படி சொல்லியிருக்கிறாங்களான்னா அப்படியும் சொன்னது கிடையாது. அப்போ அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒரு விஷயத்தை தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி சட்டம்ங்கிற மாதிரி சின்னவர்கள் திணிச்சு அன்னைக்கு விரட்டுறது தானே நம்ம பார்க்குறோம். சிறுவர்கள் பள்ளிக்கு வருவாங்களா, ஆர்வமாக துளை வந்த உடனே சில வயசான பெருசுகள் இருந்துக்கிட்டு என்ன பண்ணு, டேய் சின்னத்து பொண்ணில் ஓடுறா உனக்கு தொழுகை சேராதுன்ற விரட்டுறாங்கல்ல, அன்னைக்கு பள்ளியாசல் வந்தவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் போக மாட்டாங்களாம். அந்த சின்ன வயசில் ஏற்பட்ட பாதிப்பு தான் இவ்வளோ பெரிய பாரதூரமான ஒரு வெறுப்பையே அவர்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறது. அப்போ இந்த சுன்னத்து செய்தலை பொறுத்த வரைக்கும் நல்லா விளங்கிக்கிறேன்னு, சுன்னத்துன்னு சொன்னால என்ன, அது கட்டாய கடமை இல்லைன்னு தான் அதுக்கு அர்த்தம். சுன்னத்துங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், அதை செய்வது சிறந்தது நல்லது. அதை செய்யலைன்னா ஒருத்தர் கடமை தவறிடுவாரா, இஸ்லாத்துட்டு வெளியே போயிடுவாரா, அப்படிப்பட்ட ஒரு கிடையாது. அப்போ இந்த சுன்னத்துங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு நடைமுறை. அப்போ அதை அபூஜைகள் கூட சுன்னத்து பண்ணி தான் இருந்தான். அதே மாதிரி யூதர்களும் கூட சுன்னத்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தார்கள். அந்த வகையில் இஸ்லாமும் அதை என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறச்சே தவிர அது கண்டிப்பாக அதை செஞ்சால் தான் தொழுகை செல்லும் என்கிறால் தொழுகையோ நோம்போ ஹஜ்ஜோ வேறு எந்த வணக்கமோ நிறைவேறுவதற்கு சுன்னத்து சருத்தான்னு கேட்டால் அப்படி ஒரு சருத்து கிடையாது. இதை தெளிவாக என்ன சொல்கிறதா இருந்தால், இப்போ நமக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு பொதுவாக நமக்கு முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக நமக்கு முன்மாதிரி யாருன்னு கேட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்போ இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். லகத் கான லக்கும் ஃபி இப்ராஹிம வல்லதீன மாஹு உஸ்வத்துன் ஹஸனா, இப்ராஹிம் இடத்துலையும் அவரோடு இருந்த மக்களிடத்திலையும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இத்தபி மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்று என்றும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த பொதுவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்மாதிரியாக இருக்கிற மாதிரி சுன்னத்துக்கு அவர் தான் முன்மாதிரி. ஃபஸ்ட்டு அவர் தான் என்ன செய்கிறாரு, சுன்னத்தையே செய்கிறாரு. அதுக்கு முந்தி சுன்னத்து கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து தான் என்ன செய்த அந்த பழக்கம், அவங்களுடைய வழித்தோன்றல்கள் அவங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்போ சுன்னத்து பண்ணாங்கன்னு சொன்னால் 80வது வயசில் சுன்னத்து பண்ணாங்கன்னு இருக்குது. இது புகாரியில் 6298வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம். அப்போ 80 வயசில் தான் இப்ராஹிம் நபி சுன்னத்து பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ 80 வயசுலையும் தொழுவே இல்லையா அவங்க? 80 வயசு வரைக்கும் என் நோம்பலாம் வைக்கலையா? அப்போ 80 வயசில் தான் அவங்க சுன்னத்து பண்ணார்கள் என்பதிலிருந்து என்ன விளங்குறது, சுன்னத்து தொழுகையுடைய அவ்வளோ முக்கியத்துவமாக இருந்தது. அப்படி இருந்தால் அப்படி செஞ்சுருப்பாங்க. இது கூட ஒரு பதில் சொல்லுவாங்க, அப்போ சட்டம் வரல, 80 வயசில் தான் அல்லாஹ்ட்ட உத்தரவு வந்திருக்குது, அதில் இருந்தானே சட்டம் அமுலாகும் அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு வந்துடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சுன்னத்து எப்போ செய்வாங்க, இதை நம்ம விளங்கிக்கிறணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சுன்னத்து செய்கிற வழக்கம் எப்போ இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும் பொழுது நீங்கள் எந்த பருவத்தில் இருந்தீர்கள்? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போனாங்க இல்லையா, அந்த டேட்டில் உங்களுடைய வயசு என்ன, நீங்கள் எந்த பருவத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க என்று பிற்காலத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கப்படுது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அன யௌமஇதின் மக்தூனுன், நான் அந்த நேரத்தில் கத்னா செய்யப்பட்டு சுன்னத் செய்யப்பட்டவனாக இருந்தேன். எந்த நேரத்தில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது உங்கள் வயசு எத்தனைன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் அவர் சொல்கிறாரு, வான யோமஇதின் மக்தூனுன்,
அன்றைக்கு வந்து நான் சுன்னத்து செய்யப்பட்டவனாக தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு. இது கேள்விக்கு பதிலாகுமா? எத்தனை வயசு உங்களுக்கு ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது எத்தனை வயசுன்னு கேட்டால் இவர் என்ன பதில் சொல்கிறாரு? நான் அன்றைக்கி சுன்னத்து செய்யப்பட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. அது சொல்லிட்டு அவரே விளக்குறாரு. அதாவது கானூ லா யஹ்ததினூன ரஜுல ஹத்தா யுத்ரிக்க. அன்றைக்கு சஹாபாக்களுடைய வழக்கம் என்னன்னு கேட்டால் பருவம் அடைகிற வரைக்கும் ஒருவருக்கு சுன்னத்து செய்ய மாட்டார்கள். அதாவது வயசுக்கு வர்றாங்கல்ல ஆண்கள், பருவ வயசு அடைகிறது குறைஞ்சது 15 வயசு வச்சுக்கிறணும். சில பேர் 16 18 போகும். குறைச்சி வச்சுக்கிட்டாலும் 15 வயசு. அப்போ இந்த பருவ வயசை அடைகிறதுக்கு முன்னாடி சுன்னத்து செய்கிற வழக்கம் அன்றைக்கு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கிடையாது என்று சொல்லி இப்னு அப்பாஸ் சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? வயசை சொல்கிறார். அப்படி நான் வந்து எனக்கு வந்து ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் பொழுது எனக்கு சுன்னத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஒரு 15 வயசுக்கு மேலே தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் டேட் ஆஃப் பர்த்தாக குறித்து வச்சுருந்துருப்பாங்க. இப்படி தான் சொல்ல முடியும். அந்த காலத்தில் எனக்கு வந்து நான் பருவ வயசில் தான் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நல்ல விளைவிக்கிறங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது தான் இவர் வந்து பருவ வயசில் இருக்கார், சுன்னத்து பண்ணி இருக்கிறார். இது புகாரியில் 6299 ஹதீஸாக இருக்கிறது. அப்போ இந்த இப்னு அப்பாஸ் வந்து ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறதுக்கு முந்தி பல கட்டங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தொழுதுருக்கிறாரு. அப்போல்லாம் எப்படி இருந்தார்? அப்போ சுன்னத்து பண்ணாமல் தான் இருந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் மௌத்தான வருஷத்தில் இவருக்கு சுன்னத்து பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு முந்தி அவர் பல தொழுகையில் தொழுதுருக்கிறாரு. மைமுனா அவங்களுடைய சின்னம்மாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி மைமுனா இப்னு அப்பாஸுக்கு சின்னம்மா. அப்போ சின்னம்மா வீட்டில் போய் படுத்திருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தொழ ஆரம்பிப்பாங்க. இவர் போய் என்ன செய்வார்? இடது பக்கம் நிற்பார். உடனே காதை பிடிச்சி திரும்பி வலது பக்கம் நிப்பாட்டுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லலை? சுன்னத்து பண்ணல, ஓடு நீ என் பின்னாடி தொழுறன்னு சொன்னாங்களா? அவர் தான் சுன்னத்து பண்ணலையே. அவர் ரசூலுல்லாஹ் மௌத்தான போது தானே சுன்னத்து பண்ணுறாங்க. அப்போ அந்த வயசில் அவர் இருந்தவரை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை? தடுத்து நீ சுன்னத்து பண்ணலை, அதனால வெளியே ஓடு அப்படின்னு சொன்னாங்களான்னு கேட்டால் அப்படி சொல்லலை. நிறைய ஹதீஸுகள் வந்து இது சம்பந்தமாக வருது. அதே மாதிரி வந்து ஒரு நாள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழுகையை தாமதமாக்குறாங்க. ரொம்ப தாமதமாகுது. அப்போ ஒரு அளவுக்கு ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, பெண்கள்லாம் தூங்கிட்டாங்க, சிறுவர்கள்லாம் தூங்கிட்டாங்க, நீங்கள் என்ன ஒரே பேசிகிட்டு இருக்கிறீங்களே, தொழுகையை நடத்துங்க என்று கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் புகாரியில் 566, 569, 862, 864 இந்த ஹதீஸெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் என்ன விளங்குறோன்னு கேட்டால் சிறுவர்கள் தூங்கிறாங்கன்னு அங்கே சிறுவர்களுக்கு வேலை என்ன? அப்போ தொழுகைக்காக வேண்டி சிறுவர்கள் வந்திருக்கிறாருன்னு விளங்குதா இல்லையா? சிறுவர்களுக்கு வந்து வயசுக்கு வந்து தானே சுன்னத்து பண்ணுவாங்க. வயசுக்கு வந்துட்டால் சிறுவர்கள்ங்கிறது அடிபட்டு போயிருமே. அப்போ சிறுவர்களுக்கு வந்து பள்ளியாசலுக்கு வந்திருக்கிறாங்க என்பதிலிருந்து அவங்க இஷா தொழுகாமல் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்களே, லேட்டாக்குறீங்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸை நம்ம என்ன செய்யணும்? புகாரில் பார்க்குறோம். அப்போ சிறுவர்கள்னா சுன்னத்து பண்ணாதவங்க சிறுவர்கள் பேர். ஏன்னா சுன்னத்து பண்ணுறது வந்து வயசுக்கு வந்து தான் பண்ணுவாங்க. வயசுக்கு வர முந்தி இருந்தவங்கலாம் சின்ன பிள்ளைங்க தான். அப்போ சின்ன பிள்ளைங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சகஜமாக தொலை வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் காட்டுகிறது. சின்ன பிள்ளைங்களா அவங்க எப்போ இங்கே வந்தாங்க, அவங்களுக்கு தான் தொழுகை செல்லாத அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அப்படி சொல்ல கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு அடுத்து நிற்கக்கூடியவர்கள், அதாவது சஃப்பு நிற்கிறோம்ல ஜமாத்து தொழுகையில் எப்படி அந்த சஃப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது லி எலினி மின்கும் உலுல் அஹ்லாம், எனக்கு அடுத்து பருவம் அடைந்தவர்கள் நிற்கட்டும், சும்மல்லதீன எலூனகும், அதுக்கடுத்த வயசில் உள்ளவர்கள் அதுக்கடுத்து நிற்கட்டும்ங்கிறாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு பின்னாடி நிற்கிறவங்களா இருந்தால் 15 வயசுக்கு மேற்பட்டவங்க முதல் சஃப்பில் இருக்கட்டும். முதல் சஃப்பில் இருக்கிறவங்க யார் இருக்கட்டும்னா இடம் இல்லாட்டி வந்து நின்றுக்கலாம், இடம் காலியாக இருந்தால். நிறைய ஆளுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் முதல் வரிசையில் மட்டும் சின்னவர்களை விடாமல் என்ன செய்யுங்க, பெரியவங்க நின்று கொள்ளுங்கள். அதுக்கடுத்து தரத்தில் உள்ளவங்க அடுத்து நில்லுங்க, அதுக்கடுத்து பெண்கள் நிற்கட்டும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்டரை வந்து பிறப்பிக்கிறாங்க. அப்போ என்ன வார்த்தை வருது? எனக்கு அடுத்தபடியாக பருவம் அடைந்தவர்கள் நிற்கட்டும், அதற்கடுத்த வயசில் உள்ளவர்கள் நிற்கட்டும்ங்கிறாங்க. அப்போ பருவம் அடைந்தவர்களுக்கு அடுத்த வயசுனா என்ன? சின்ன பிள்ளைங்கன்னு அர்த்தம், சுன்னத்து பண்ணாதவங்கன்னு அர்த்தம். அப்போ சுன்னத்து பண்ணாதவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வருவதற்கு அனுமதி இருக்க போய் தான், அவங்களுடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுங்க போய் தான் என்ன செய்கிறாங்க, இந்த வாசகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ என்ன சின்ன பிள்ளைகளுக்கு தொழுகை சேராதுங்கிறீங்க?
அப்போ இதெல்லாம் சும்மா பொய். சின்ன பிள்ளைக்கு தொழுகை சேராதுங்கிறது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள தொழுகக்கூடியில் ஆக்குனா தான் என்ன செய்யும், அந்த தொழுகையில் ஈடுபாடாக இருப்பாங்க. பருவ வயசு வந்த பிறகு தான் சுண்ணத்து பண்ண பிறகு தான் வரணும்னு விரட்டி அடிக்கிறதுனால தான் பிள்ளைங்க வந்து பள்ளியாச பக்கம் வரமாட்டேங்குது. இதெல்லாம் ஏதோ மூடர்கள், விவரம் தெரியாத இந்த பெருசுகள் உட்காந்துக்கிட்டு இந்த பிள்ளைங்களை கெடுத்து நாசமாக்குறாங்களே தவிர பள்ளி வாசலுக்கு என்ன செய்யணும், அவங்களையெல்லாம் அனுமதிக்கணும். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும்போது ஒரு அம்மா வந்து சின்ன பையனை தூக்கி காட்டி, அலி ஹாதா ஹஜ்ஜுன், இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜி இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த பையனுக்கு, சிறுவனுக்கு ஹஜ்ஜி இருக்குதா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வலைக்கி ஹஜ்ஜுன், ஆமாம் ஹஜ்ஜி இருக்குது, கூலி உனக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஹஜ்ஜில் தொழுகையெல்லாம் இருக்க தானே செய்யுது. இந்த ஹஜ்ஜில் தவாப் பண்ணணும். அப்போ தவாப் செல்லுமா, சுண்ணத்து பண்ணாமல் தானே இருப்பான் அந்த குழந்தை பையன். அவன் ஹஜ்ஜி செல்லுங்கிறாங்க. அதில் தொழுகையும் இருக்குதே. ஹஜ்ஜி காலத்தில் எல்லாம் நடக்குமே. அப்போ பையனை கூட்டிட்டு அங்கே போயிருக்கிறாங்களே, மஸ்ஜிதுல் ஹராமுலே தொழுதுருக்குறாங்களே. மஸ்ஜிதுல் ஹராமுலே விரட்ட மாட்டாங்க, நீங்கள் விரட்டுவீங்களா? அப்போ உங்கள் ஊர் பள்ளிவாசல் வந்து மஸ்ஜிதுல் ஹராமை விட மேம்பட்ட பள்ளிவாசல். அப்போ மஸ்ஜிதுல் ஹராமில் வந்து ஹரம் ஷரீஃப்லேயே அந்த சிறுவர்கள்லாம் தொழுவதற்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். மஸ்ஜித் நபவியில் தொழுவதற்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் என்னடான்னா பள்ளிவாசலுக்கு நீ சின்ன வராதுன்னு விரட்டி அடிக்கிறீங்க. அதெல்லாம் செய்கிற தப்பு. தாராளமாக தொழுகலாம், தொழுகை சேரும். தொழுகை சேருவதற்கும் சுண்ணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சுண்ணத்து செய்தல் அது ஒரு தனியான ஒரு வணக்கம், தொழுவது ஒரு தனியான வணக்கம். இதுக்கும் அதுக்கும் எந்த வகையிலையும் ஷர்த்து கிடையாது. இதை வழங்கிக் கொள்ள வேண்டும்.